Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். ஜூன் 14 மற்றும் 15 தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் ஒரு முறை விடுக்கப்பட்டது. தற்போது மீண்டும் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 14, 15 தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஜூன் 14 தேதி கோவை, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14, 15 சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் என்பதால் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரித்து காணப்படும். அந்த நிலையில் தற்போது ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 14 தேதி சனிக்கிழமை கோவை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், அரியலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஜூன் 16 தேதி திங்கட்கிழமை அன்று நீலகிரி மாவட்டத்துக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சனி, ஞாயிறு, திங்கள் 14, 15, 16 ஆகிய 3 தினங்களுக்குமே நல்ல மழை இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். நாளை செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், அரியலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தருமபுரி ஆகிய மாவட்டங்கள், திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.